சத்துருக்கள் நேரிடுதை என் கண்கள் காணும். मेरे शत्रु के नाश होना मेरे என் காது नजर देगा, கேட்கும். मेरे कान सुनेगा. हालेलुया. சங்கீதம் 59:10 படிங்க. भजन संगीत 59:10 पढ़ेंगे. हालेलुया. हालेलुया. 7 வசனம் சொல்கிறது, இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவ்வளவு துணிகரமா நிக்கிறாங்க. देखो वो डकारते हैं और उनके मुंह से बितर तलवार आती है, क्योंकि वे कहते हैं कौन सुनता है. யார் கேட்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. कौन सुनता है. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து நகைப்பார். लेकिन परंतु यहोवा उनको देख के टट्टा उड़ाता है. புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர், सब अन्य जाति को टट्टे में उड़ाएगा. அவர் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். मेरे बल को वो देखकर मैं इंतजार करूंगा. தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். प्रभु मेरा चट्टान है. 10 வசனம் சொல்கிறது, 10वां वचन कहता है, என் தேவன் தம்முடைய கிருபையினால் प्रभु अपने अनुग्रह के कारण என்னை சந்திப்பார். मुझसे मिलेगा. தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டளை நான் காணும்படி செய்வார். परमेश्वर मेरे शत्रुओं के विषय में मेरा इच्छा पूरी कर देगा, मेरी आंख उसे देखेगी. हालेलुया. 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 அப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா, यदि आप प्रभु के बच्चे हो तो உனக்கு எதிரா 1000 பேர் 1000 ஆயுதங்களை ரெடி பண்ணலாம். आपके विरोध 1000 लोग 1000 औजार तैयार करने दो. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் तुम्हारे வாய்க்காதே. विरोध जो औजार उठाएंगे वो नाकाम உன் होंगे. சத்துருக்களை நீ தேடி காணாதே இருப்பாய். तुम्हारे शत्रु को तुम ढूंढ कर भी ஒரு नहीं வழியா पाओगे. வருவார்கள், 7 வழியா ஓடி एक போவார்கள். रास्ते में आएंगे, 7 रास्ते में உன் भागेंगे. சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டளை உன் கண்கள் காணும்படி तुम्हारे செய்வார். शत्रु को न्याय मिलेगा, वो तेरे नजर देखेंगे. हालेलुया. हालेलुया. நான் अभिषेகம் मैं பண்ணப்பட்டவனா, अभिषेक पाया हूँ, நான் அழைக்கப்பட்டவனா, मैं बुलाया गया हूँ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட प्रभु பாத்திரமா से இருந்தா. चुना गया हुआ बर्तन हूँ. हालेलुया. हालेलुया. அத போல ஒரு பாத்திரம், ஒரு பாக்கியம் ஒண்ணு இல்ல. ऐसा एक भाग्य कुछ नहीं है और कोई हालेलुया. नहीं है. हालेलुया. கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மைகளை வைத்திருக்கிறார். प्रभु ऐसा महिमा நீங்க दिया है. தற்செயலாக வரல. आप ऐसे ही यहाँ पर नहीं आए தேவனால் हो. தெரிந்து प्रभु கொள்ளப்பட்டவர்கள். से चुने गए ஆகவே हो. இந்த வார்த்தையை கேட்கும்படி இந்த इसीलिए இடத்துல வந்திருக்கீங்க. वचन को सुनने के लिए आप आए இந்த हो. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து ये கொள்ளப்பட்டவர்கள். वचन जो भी सुन रहे सभी ஆகவே बुलाए உங்களை गए நோக்கி हैं. இந்த வார்த்தையை சொல்கிறார். इसलिए पवित्र आत्मा நீங்கள் को தெரிந்து देखकर கொள்ளப்பட்டவர்கள். आप चुने हुए व्यक्ति हो. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட मैं பாத்திரம். अभिषेक किया गया बर्तन உனக்கு हो. எதிராக நீதி तुम्हारे சரிக்கட்டளை विरोध न्याय करूंगा. ஆண்டவர் நீதி செய்வார். तुम्हारे विरोधी को न्याय சத்துருக்களுக்கு करूंगा. நேரிடுகிறதை और तेरे शत्रु को जो देखेगा, உன் கண்கள் காணும்படி शत्रु का செய்வார். जो सामना होगा वो तेरी नजर நீதிமானோ देखेंगे. பனையை போல और जो செழிக்கிறவனாய் धार्मिक காணப்படுகிறான். है वो ஹalleluya. खुशहाल रहेगा. ஹalleluya. हालेलुया. நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். हम प्रभु में इंतजार கர்த்தர் करेंगे. நமக்காக யுத்தம் செய்வார். प्रभु हमारे लिए युद्ध हालेलुया. करेगा. हालेलुया. அவர் நமக்காக செய்கிறதை நம்முடைய கண்கள் காண वो செய்வார். हमारे लिए जो करेगा वो हमारे आंखें देखेगा. ஹalleluya. हालेलुया. காரணம் இல்லாமல் நம்மளை பயக்கறாங்களா? बिना कारण के आपको विरोध उठते हैं क्या? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. प्रभु को धन्यवाद कहो. ஹalleluya. हालेलुया. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். परलोक में आपका बल बलवंत होगा. ஹalleluya. हालेलुया. இந்த நாளுக்குள்ள பாடுகள் சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். आज की परिस्थिति से देख के मत डरो. ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் மாத்திடுவார். एक क्षण में सब कुछ बदल देगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் कितना भी दबाव